ஸோ நம்ம என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதை ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு பிக்சர் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம அசட் கிளாஸஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ எந்தெந்த அசட் கிளாஸஸ் கான டாக்ஸேஷன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு பேசிக்காக இதெல்லாம் பண்ணுறோம்னா இதில் என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது, அதை எப்படி வாங்கணும், அதோட டாக்ஸஸ் என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன அசட் கிளாஸ்க்கான டாக்ஸஸ், ஏன்னா இப்போ இங்கே நிறைய காம்ப்ளிகேட்டடான டாக்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் மாறிக்கிட்டே வேறு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத ஒரு ஹை லெவலில் நான் போட்டிருக்கேன். இதுவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எக்விட்டி, அதாவது நீங்கள் டைரக்ட் ஷேர்ஸ் வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க, அதோட டாக்ஸேஷன் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு பிரிப்போம். ஷார்ட் டேர்ம்னா less than 12 months, லாங் டேர்ம்னா above 12 months. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் less than 12 months வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 20% டேக்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அந்த 10,000 rupees ப்ராஃபிட்டில் 20% டேக்ஸாக போயிடும். ஸோ 2,000 டேக்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது 8,000 தான் உங்கள் கையில் நிற்கும். ஸோ அது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் 1 year கழிச்சு வைக்கிறீங்க, அப்போ 10,000 rupees ப்ராஃபிட் வருதுன்னா 12.5% தான் உங்களுக்கு டேக்ஸாக வரும். ஓகே, ஸோ இது வந்து ஈக்விட்டிக்கான டாக்ஸேஷன், இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ செகண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க 2024 அப்புறம். மெயினாக அவங்க ரிமூவ் பண்ணது இண்டெக்ஸேஷன். ஸோ இண்டெக்ஸேஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது பேஸ் பண்ணி நாங்கள் இண்டெக்ஸேஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதில் வந்து உங்கள் டீட்டெயில்டாக எப்படி இண்டெக்ஸேஷன் யூஸ் பண்ணி டேக்ஸை நம்ம கம்மி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜூலை 23, 2023 இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க, இதுக்கப்புறம் வாங்கினவங்க, ஜூலை மந்த் நீங்கள் 2023 இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அதுக்கு அந்த மந்த்துக்கு முன்னாடி ஜூலை 2023 முன்னாடி வாங்கினவங்களுக்குலாம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கின யாருக்குமே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன உங்களுக்கு டாக்ஸேஷன் என்ன ஆகும்னா, நீங்கள் பேசிக்காக வந்து 24 months ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அது வந்து உங்களோட ரியல் எஸ்டேட்டில் எந்த ப்ராப்பர்ட்டியாக வேணா இருக்கலாம். ஸோ அது நீங்கள் 24 months ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப் டு 24 months வரைக்கும் அது வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. 24 monthsக்கு மேலே போய்ட்டால் அதை வந்து லாங் டேர்ம் கெயின்ஸாக எடுத்துப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்தது 2023 முன்னாடி. ஸோ இண்டெக்ஸேஷன் நம்ம அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம டேக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளாட்டாக வந்து 24 monthsக்கு கீழே, 24 monthsக்கு மேலே, அண்ட் 2023 அப்புறம் 2023 முன்னாடின்னு இப்படி பிரிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ வரும்னா 12.5% டேக்ஸ், லாங் டேர்ம் டேக்ஸ் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு 12.5%. ஸோ அது கீழே வந்தோம்னா ஷார்ட் டேர்ம் டேக்ஸ்னு வந்துடும். ஸோ இதுதான் ரியல் எஸ்டேட். ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டெட்டு போயிடலாம் குயிக்காக. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இங்கேயும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது, இதையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஸ்லாப் ரேட். இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. எல்லோரும் நான் பாண்ட் வாங்குகிறேன், இந்த பாண்டில் வாங்கலாமா, அந்த பாண்டில் வாங்கலாமான்னு எல்லாம் ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் அதோட டாக்ஸேஷன் தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ 20% டேக்ஸில் இருக்கீங்க, உங்கள் சேலரிலாம் போக 20% டேக்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பாண்டு 20% டேக்ஸ் பே பண்ணணும். 30% இருக்கீங்கன்னா 30% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் டெட்டுக்கு வந்து ஸ்லாப் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மே கிடையாது. அதில் வர இன்கம் டேரெக்டாக உங்களோட இன்கம் டேக்ஸில் போய்டும். அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே கிடையாது. ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ஸ்லாப் ரேட் டேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட பாண்டு, என்சிடி, இந்த பியர் டு பியர் லெண்டிங், நான் கூட அசட் கிளாஸ் அது மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். P2P லெண்டிங், என்சிடி, பாண்ட்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து வேறு இந்த செக்யூர்ட் என்சிடிஸ்லாம் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி எந்தெந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஸ்லாப் ரேட்டில் வந்துடும். எக்ஸப்ட் PPF, அது உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ப்டட். ஸோ PPF, EPF மட்டும் இதில் நான் சொல்லலை நான். ஓகே, நெக்ஸ்ட்டு கமோடிட்டி போயிடுவோம். ஸோ கமோடிட்டியில் வந்துட்டு எகெயின் நீங்கள் கோல்டு ETF வாங்குறீங்களா இல்லை கோல்டு ஃபண்டு வாங்குறீங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஓகே, ஸோ இப்போ கோல்டு ETF வாங்குறீங்கன்னா less than 12 monthsனால் ஸ்லாப் ரேட்டு, above 12 monthsனால் 12.5% டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, வேறஸ் கோல்டு ஃபண்டு வாங்குறீங்கன்னா 24 months. இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்து கோல்டு, சில்வர் ஃபண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா less than 24 months விற்றீங்கன்னா ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் 24 monthsக்கு மேலே விற்றீங்கன்னா 12.5% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். இதுதான் கமோடிட்டிக்கான டேக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஹைப்ரிடுக்கு வந்துடும். ஸோ ஹைப்ரிடில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹைப்ரிட் இஸ் நத்திங் பட் எக்விட்டி ப்ளஸ் டெட். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஈக்விட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் இங்கே டாக்ஸேஷனே வரும். ஸோ சிம்பிளாக இப்போ 65% ஈக்விட்டி இருக்குது, பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்க டெட்டு இது மாதிரி வேறு ஏதாவது போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து அதுக்கு ஈக்விட்டி லைக் டேக்ஸ் வந்துடும். இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள், ஈக்விட்டி லைக் டாக்ஸேஷன் அதுவே வந்துடும். ஓகே, பட் இப்போ இல்லை 0 to 35% தான் ஈக்விட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்லாப் ரேட்டில் வந்துடும். ஸோ நம்ம வாங்க போகிற ஃபண்டில்
எக்விட்டி மிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வாங்குறது பெட்டர். ஏன்னா நம்ம என்ன டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே. அண்ட் மல்டி அசெட்டுக்கும் அதே மாதிரி தான். மல்டி அசெட்டுக்கும் இந்த மிக்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 35% எக்விட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாம் நீங்கள் வந்து ஸ்லாப் ரேட்டில் வரும், இல்லை அதோட டாக்ஸேஷனுங்கிறது அந்த ஃபண்ட் ஹவுஸில் போய் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஃபைனலாக இந்த வீடியோட அப்ஜெக்டிவே இது தான், ட்ரேடிங். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அசெட் கிளாஸாக என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தேன் நான். ட்ரேடிங். ஓகே. இங்கே யாரை பார்த்தாலும் எந்த ஷேர் வாங்கலாம், இது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கலாமா, இல்லை 3 மாதம் வாங்கி 6 மாதம் கழிச்சு விற்கலாமா, இதை தான் இந்த ஷேரை வாங்குங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்கிறாங்க. இந்த பாண்டில் போடுங்க, அந்த பாண்டில் போடுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நாங்கள் கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு 20% நீங்கள் ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டு அது போக செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அப்புறம் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் இருந்தீங்கன்னா 20 ருபீஸ் போடுவாங்க. இல்லை நீங்கள் ஃபுல் சைஸ் ப்ரோக்கரில் இருந்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னு சொல்லுவோம், அதில் இருந்தீங்கன்னா 0.5% to 0.75% ப்ரோக்கரேஜ் போடுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, அதுதான் என்னோடய கேள்வி. ஓகே. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதை நான் 2006 பண்ணி இப்போ நான் ட்ரேடிங் பண்ணுறது நிறுத்திட்டேன்னா முன்ன பண்ண அளவுக்கு கிடையாது. என்ன ரீசன்னா முன்னாடி இவ்வளோ டாக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது 2006-10 அந்த டைமில். இப்போது இது மாதிரி நிறையா டாக்ஸேஷன்ஸ் வந்துச்சு, எஸ்டிடி வந்துச்சு, அதுக்கு ஜிஎஸ்டி, ப்ரோக்கரேஜ்னு ஏகப்பட்டது வந்துடுச்சு. ஸோ நம்ம பண்ணுற 1000 ருபீஸ் 5000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இது எல்லாம் போச்சுன்னா கடைசியில் நமக்கு எவ்வளோ நிற்கும் அதை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தேங்க. ஓகே. நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ட்ரேட்லையும் நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ண மாட்டீங்க, லாஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ லாஸு ப்ராஃபிட்டு எல்லாம் போக இந்த டேக்ஸையும் நீங்கள் பே பண்ணி ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டாக்ஸேஷன் இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம், அதனால் அது பண்ணாதீங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.